ஹாய் அமீஸ், இட்ஸ் யூ ட்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகெயின் ஒன் லவ் ஸ்டோரியோட. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா பார்த்துட்டு வந்து பாருங்கள். இந்த ஸ்டோரி அப்போ தான் புரியும். ஓகேவா? எங்கே விட்டனோ அங்கேயே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜங்குக்கு வந்து அவனோட நினைவுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சது. அங்கே தான் விட்டேன், அதுலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். நான் சொல்கிறத அப்படியே கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அழகான மலை தான், பார்க்குறதுக்கு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. அங்கங்கே குட்டி குட்டி வீடு, ஒரு மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து, மழை பெஞ்சு இப்போ தான் வெயில் அடித்தா ஒரு மாதிரி கிளைமேட் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அங்கங்கே பேர்ட்ஸ்லாம் பறக்குது. அந்த மலையோட டாப்பில் ஒரு பெரிய பேலஸு. அந்த பேலஸ் சுற்றி அவ்வளோ காட்ஸ் இருக்காங்க. இப்போது அந்த பேலஸ்க்கு வெளியே இருக்க கேட்டில் தான் ஒருத்தர் குதிரையில் மடலோடு வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்ததும் காவலாளிங்களா, ஐயா நீங்கள் அரசரை பார்க்கணும், இளவரசர் மடல் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கதை தரங்க அப்படின்னு சொன்னதும் இப்போது அந்த பேலஸோட அந்த பெரிய கதை ஓப்பன் பண்ணுறாங்க. இவர் குதிரையில் வேகமாக உள்ளே போகிறாரு. நேராக உள்ளே போயிட்டு குதிரையை நிப்பாட்டிட்டு நேராக கிங்கை தான் பார்க்க போகிறாரு. ஆல்ரெடி கிங் வந்து அரசவையில் உட்காந்துக்கிட்டு அவரோட மந்திரிங்களோட பேசிகிட்ருக்காரு. அப்போ தான் அந்த மடல் எடுத்துக்கிட்டு அவரும் வராரு. இப்போ அது கிங் தான் பார்த்துட்டு, வாங்க அமைச்சரே, என்ன செய்தி, கையில் மடலோடு வந்திருக்கீங்க? எப்பயும் இல்லாமல் முகத்தில் ரொம்ப பொலிவாக இருக்குது. இருக்காதா பின்ன, இந்த மடலுக்காக தானே இத்தனை நாள் நீங்கள் காத்துட்ருந்தீங்க. இளவரசரிடம் வந்தது அப்படின்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போது கிங் தான் வேகமாக வந்து அந்த மடலை வாங்குறாரு. நிஜமாவா? ஆமாம் அரசரே. இப்போது அதை வாங்கி பிரித்ததும் அதை படிக்கும் போது அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். சுற்றி இருக்க எல்லாருக்குமே புரியுது. அரசரோட முகத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்கும்போது அவர் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது அங்கே இருக்க மந்திரிங்கள்லாம் பார்த்து, இளவரசர் வர்றது இந்த ஊரே கோலாகலமாக கொண்டாடணும், அந்தளவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது சொன்னதும் எல்லோரும் சந்தோஷமாயிடுறாங்க. கடைசியில் இளவரசருடைய வராற்பல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும். அவர் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் நேராக குயினை பார்க்குறதுக்கு தான் போகிறாரு. அவங்க அறையில் உட்காந்துக்கிட்டு ஏதோ துணி தைச்சிட்ருப்பாங்க. இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் போடுவாங்களடா அந்த மாதிரி. இப்போது வேகமாக உள்ளே வந்ததும் குயின் தான் பார்த்துட்டு, அரசரே, நீங்கள் இந்த நேரத்தில்? உனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கேன். சந்தோஷமான செய்தியா? அப்படி என்ன அப்படின்ட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. இந்த நாட்டோட இளவரசர், நம்மளோட மகன் திரும்பி வரான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கையில் வச்சுருந்ததெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. நிஜமாவா அரசரே? உண்மையை தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவர்கிட்ட போயிட்டு குயினோட கையை பிடிச்சி, நிஜமா நீ 15 வருஷமாக காத்துட்டு இருந்தது நம்ம பையனை பார்க்க தானே? நான் மட்டுமா காத்துட்ருந்தேன், நீங்களும் தானே காத்துட்ருந்தீங்க. கடைசியில் நம்மளோட பையன் வரானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் அவ்வளோ ஆனந்தம். கிங்குக்கும் அப்படி தான். இப்போது குயின் தான் கிங்கை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க. ஒன்றும் இல்லை, எப்போ வரா? எப்போ? இன்னும் 3 நாட்களில். என் பையன் எப்படி இருப்பான்? வளர்ந்துருப்பான்ல. இப்போது அவனுக்கு 25 வயசு ஆகும்ல. நான் அவனை சின்ன பிள்ளைய பார்த்தது 10 வயசில். அந்த 10 வயசுலேயே அவன் இருக்கிற எல்லா கலைகளையும் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் அவனை அனுப்பி வச்சிட்டீங்க. இந்த 15 வருஷம் எனக்கு நரக மாதிரி இருந்தது. என் பிள்ளைய நான் பார்க்காம இன்னைக்கு அவன் எப்படி இருப்பான்? நல்லா வளர்ந்துருப்பான்ல, உங்களோட உயரமாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இன்னும் 3 நாளில் வந்துடுவான், நீ நேர்லேயே பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கிங்குக்குமே கண்ணெல்லாம் கலங்குது. நான் இந்த மக்களோட நல்லதுக்காகவும் அவனோட நல்லதுக்காகவும் தானே நான் அதை பண்ணேன். அவன் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா தானே இந்த நாட்டை எனக்கு அப்புறம் ஆள முடியும். எனக்கு புரியுது. கடந்த 15 வருஷம் என் பையனை பார்க்காம ஒரு தாய்க்கு
எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும், அதான் என்னால் முடியல அப்படின்ட்டு அழறாங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் உன் பையன் உன் கூடயே தான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். ம், நான் எங்கேயும் விடவும் மாட்டேன். என் பையன் எனக்கு மட்டும்தான். அவனுக்கு நான் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கணும். அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு, அவனுக்கு பிடிச்சதுன்ட்டு நிறைய செய்யணும். அவன் சின்ன வயசில் என்கிட்ட நிறைய கேட்பான். அது எல்லாத்தையும் அவனுக்கு செய்யணும். சரி சரி, இங்கே அவன் வரத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கள், நானும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இந்த ஆர்வத்தை கிங் பார்க்குறாரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா தான் 2 பேர் குதிரையில் வேகமாக வந்துட்டுருக்காங்க. இளவரசே, இன்னும் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கீங்க? ம், நீ தான் பொறுமையாக வர அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்லை, ஜங்குக் தான் குதிரையை வேகமாக ஓட்டிக்கிட்டு அவனோட நாட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். காடு மலைலாம் தாண்டி. இப்போது ஒரு நைட் டைம் ஆயிடுச்சு. இளவரசரே, இதுக்கு மேலே ஓய்வு எடுக்கலாம். இந்த இரவில் போனோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன விலங்குகள் வந்தாலும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் குதிரையை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறான். பின்னாடி வந்தாலும் குதிரையை நிப்பாட்டிட்டு ஜங்குக்கை தான் பார்க்குறான். இளவரசரே, கொஞ்சம் பொறுமையா, உங்கள் ஆர்வம் புரியுது அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜங்குக் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி ஜிமன், நம்ம ஆளுங்களாம் எங்க? ம், நீங்கள் வந்த வேகத்தில் உங்களை நான் பின்தொடர்ந்ததே பெரிய விஷயம். அவங்க எப்படி வர முடியும்? உங்களோட வேகத்துக்கு யாராவது ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறான். இப்போ ஜங்குக் சிரிச்சிட்டு, சரி, இந்த இடமும் நல்லா தான் இருக்குது. ராத்திரி இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு காலையில் திரும்பி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ ஜிமன் தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு குதிரையை விட்டு கீழே இறங்கி அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்ருக்கான். எங்கே கூடாரம் கட்டலான்ற மாதிரி. இப்போ ஜங்குக்கும் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அதுக்குள்ளே வீரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஜிமன் தான் அவங்களெல்லாம் பார்த்து, இங்கே கூடாரம் அமைங்க, இளவரசர் நைட்டு இங்கே தான் தங்க போகிறாரு அப்படின்னு சொன்னதும் இப்போ வீரர்கள்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமன், சொல்லுங்கள் இளவரசரே, நம்ம ஏன் வேட்டையாட செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இளவரசரே, இந்த ராத்திரி நேரத்துலையா? வேண்டாம் வேண்டாம், ஆபத்தான விஷயங்கள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் ஜிமனை. அதெல்லாம் இல்லை வீரர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பின்னாடி பார்த்துட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேர் காட்டுக்குள்ளே போயிட்டு வரோம், அது வரைக்கும் இது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிட்டு தான் அந்த காட்டுக்குள்ளே தான் போகிறான். இளவரசரே, இதெல்லாம் தேவையா? ஜிமன், வா, எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து வேட்டையாடி. அதெல்லாம் இப்போ தேவையா இளவரசரே? முதல்ல இளவரசர்னு சொல்கிறத நெப்பாட்டு. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஜங்குக்குனே கூப்பிட்டு. என்னை இளவரசன் கூப்பிட்டு நம்ம யாருன்றதே மறந்துட்டியா என்ன? நம்ம சின்ன வயசுலேருந்து நண்பர்கள், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறா சிரிச்சுக்கிட்டு. அப்போ அறியாத வயசில் நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்கள் கூட நண்பர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் ஒரு நாட்டோட இளவரசர்னு. ஏன் இளவரசர் யார் கூடயும் நண்பராக இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது விதிமுறை இருக்கா? அப்படிலாம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு? அதுவும் சரிதான் அப்படின்னு ஜிமின் சிரிக்கிறான். இப்போது ஜங்குக் தான் சிரிச்சுக்கிட்டே ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. இதில் ஜங்குக்கும் ஜிமினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, ஜங்குக் ஒரு கிங்கு, அவனுக்கு அசிஸ்டண்ட், அதாவது என்னென்னா பாதுகாவலன் மாதிரி ஜிமின் இருப்பான். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ஒன்றா தான் இந்த ஸ்கில்ஸ்லாம் கற்றுருப்பாங்க. ஸோ ஜிமின் எப்பயுமே ஜங்குக் கூட தான் இருப்பான். அதேமாதிரி ஜங்குக்கும் ஜிமினை எங்கேயும் தனியாக விட்டது கிடையாது. 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஜிமின் மற்றவங்க முன்னாடி ஜங்குக்கு எப்பயுமே மரியாதை கொடுப்பான். ஆனால் இவங்க 2 பேர் தனியாக இருக்கும் போது இவங்க நண்பர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதுதாண்டா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை. ஸோ நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போது நைட்டு வேட்டையாடையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் இவங்க பயணத்தை தொடர்றாங்க. இப்போது ஒரு 3 days கழித்து தான் அந்த கிங்டம்க்கு வராங்க. பார்த்தா அந்த ஊரே திருவிழா கொண்டாட்டத்தில் இருக்குது. ஏன்னா அவங்களோட இளவரசர் திரும்பி வரதுனால இப்போது ஜங்குக்கு ஜிமனை கூட கொஞ்சம் வீரர்கள் நேராக அந்த பேலஸோட வாசலில் தான் நிற்கிறாங்க. அந்த பேலஸோட வாசல்லையே ஜங்குக்கோட அப்பா, அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. அவங்க பையனை இப்போ தான் வாட்டி பார்க்குறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு.
இப்போ ஜங்குக் தான் குதிரை விட்டு இறங்கிட்டு பொறுமையாக நடந்து வரான். அவனுக்கு மேலே பூவெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அவன் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே நடந்து அவங்க அப்பா கிட்ட தான் வந்து கீழே குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்குறான். நல்லா இருப்பா, எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன் அப்படின்றான். அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். அம்மா இப்போ வேகமாக வந்து அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படிடா இருக்க? அம்மாவை பக்கத்துக்கு உனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா? அம்மா, நான் தான் சொன்னேன்ல. சரி, ஒரு வாட்டியாவது வந்திருக்க கூடாதா அம்மாவை பார்க்குறதுக்காக? அப்படின்ட்டு அவங்க கண்ணு கலங்குறாங்க. அதான் வந்துட்டேனே. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சா எப்படி வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஃபுல்லாக கை வச்சு பார்க்குறாங்க. ஜங்குக் சிரிக்கிறான். இப்போ பின்னாடி ஜிமின் நடந்து வரதை பார்த்துட்டு அரசர் தான், ஜிமின் அரசரே அப்படின்னு அவன் பவ் பண்ணுறான். இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறாரு. ஜிமினுக்கே ஷாக் ஆகிடுச்சு. நீ இவ்வளோ நாள் ஜங்குக்கை பத்திரமா பார்த்துக்கிட்ட, ரொம்ப நன்றி. நீ சின்ன வயசில் சொல்லும் போது ஏதோ விளையாட்ட சொல்கிறேன்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் ஜங்குக்கு இவ்வளோ பாதுகாப்பாக நீ இருப்பேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்ன மாதிரி 2 பேரும் பத்திரமா திரும்பி வந்திருக்கீங்க. அதுவும் 2 பேரும் இவ்வளோ பெரிய வீரர்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் 2 பேரும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமன் தான், ரொம்ப நன்றி அரசரே என் வாக்கை நம்பினதுக்கு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜிமினை பார்த்து, ரொம்ப நன்றி ஜிமன். ஐயோ குயின், நீங்கள் போய் இப்படி பேசலாமா? இதெல்லாம் என்னோடய கடமை. இளவரசரை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. அதுலேருந்து என்றைக்கும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், இப்படி நிற்க வச்சு பேச போகிறீங்களா இல்லை உள்ளே கூட்டிகிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு ஜங்குக்கோட கையில் தான் அடிக்கிறாங்க. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அதே குறும்புத்தனம் உனக்கிட்ட அப்படியே இருக்குடா. பின்ன இருக்காதா? வளர்ந்துட்டா அதெல்லாம் மறைஞ்சிரமா என்ன அப்படின்னு சொல்கிறான். போடா, சரி வா ஜிமின் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிகிட்டு உள்ளே தான் போகிறாங்க. இப்போது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஜங்குக்கு தான் நேராக அவனோட அறைக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஜங்குக்கு வந்து அவன் அறையை பார்த்துட்டு, என்ன நீ எதுவுமே மாற்றாமல் அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், எப்படிடா மாற்றுவேன்? இது ஃபுல்லாக நீ சின்ன வயசில் விளையாண்டது, ஓடினது, இந்த நினைவுகள் மொத்தமும் இந்த அறையில் நிறைஞ்சிருக்கு. எனக்கு மாற்ற விருப்பம் இல்லை. அதனால தான் இதை நானே தொடச்சி சரி செஞ்சு அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு நல்லா கலங்கிருச்சு. அது அவங்க அம்மாவுக்கு தெரியாத மாதிரி லைட்டாக தொடச்சிக்கிறான். சரி சரி, அதான் நான் வந்துட்டேன்ல, இப்போயாச்சும் மாற்றுங்க. நான் வளர்ந்துட்டேன், இன்னும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா சிரிச்சுக்கிட்டே, நீ இன்னதான் வளர்ந்தாலும் இந்த நாட்டுக்கே அரசனானாலும் எனக்கு நீ குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட சின்ன பிடிச்சி ஜங்குக்கு வந்து சிரிக்கிறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், சரி சரி இப்படி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. என்னம்மா? அது நீ எங்கெங்கெல்லாம் போன, எந்தெந்த ஊருக்கு போன, என்னென்ன கற்றுக்கிட்ட, என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப ஆர்வமாக. ஜங்குக்கு புரியுது, ஜங்குக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நிறைய பேசணும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றத. அவனும் சிரிச்சுக்கிட்டே அவன் என்னென்ன பண்ணானோ, எந்தெந்த வயசில் எங்கெங்கே போனான், என்னென்ன கற்றுக்கிட்டான்றத ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜிமின் பண்ணான் பாரு, நான் ஓடியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா? அப்புறம் அப்புறம் என்ன, நான் ஒன்றதை பார்த்ததும் ஜிம்மினும் பின்னாடியே ஓடி வந்துட்டான். உங்கள் 2 பேரையும் என்ன பண்ணுறதோ இப்போ. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகணும், அப்புறம் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து கிங்கு தான் வெளியே நின்று கேட்டுட்ருக்காரு. அவருக்கு ஒரு கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட ஒய்ஃப் வந்து இவ்வளோ சிரிச்ச சந்தோஷமாக இருக்கிறத அவர் இப்போ தான் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு விடவே இல்லை, ஜங்கு கூடயே இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக, அவன் இந்த சந்தோஷத்தெல்லாம் பயங்கரமாக மிஸ் பண்ணியிருப்பான். அவனும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஒரு நைட்டு போல தான் ஜங்குக்கு வந்து அவன் அறையை விட்டு வெளியில் வரான்.
இந்த ஜிம்மன் எங்கே போனான்? நேற்றுலேருந்து ஆளை காணோம். பேலஸ்க்கு வந்ததுலேருந்து இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கான். பார்த்தா கார்டன் ஏரியாவில் தான் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த நிலாவையே பார்த்துட்டு இப்போது ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு வேகமாக ஜிம்மன் கிட்ட தான் வரான். இப்போது பொறுமையாக ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன ஜிம்மன் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் என்ன பார்க்குறான்ற மாதிரி பார்த்துட்டு அந்த நிலாவையே இவனும் பார்த்துட்ருக்கான். இளவரசரே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அறையில் இல்லை? அதைத்தான் நானும் கேட்குறேன். நீ உன் அறைக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க வெளியே? அதுவும் இல்லாமல் உன் முகமே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை இளவரசரே, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து உட்காந்துருந்தேன். ஒரு மாதிரியா? என்ன ஒரு மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. நீங்கள் போய் தூங்குங்க, இரவாக போகுது பாருங்கள். நீ எப்பவுமே இப்படி இருக்க மாட்டியே, உண்மையை சொல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜிம்மன் தான் அவன் ஃபேஸ் அந்தாண்ட பக்கம் திருப்புறான். ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட ஃபேஸ் இந்த பக்கம் திருப்பிட்டு பார்க்குறான். பார்த்தா அவன் கண்ணெல்லாம் சவந்திருக்கு. அந்த நிலா வெளிச்சத்தில் நல்லா தெரியுது அவன் அழுதுருக்கான்றது. ஜிம்மன், என்னாச்சு? யார் என்ன சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. நீ சொல்லுவியா மாட்டியா? நான் உன் நண்பனாக கேட்குறேன், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி இருக்க? நேற்று தானே நம்ம வந்தோம் இங்கே, இதுக்கு முன்னாடி நீ இப்படி இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜிமின் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினுக்கு பக்கத்தில் ஒரு மடல் இருக்கதை பார்க்குறான். இப்போது டக்குன்னு அதை எடுக்கிறான். இளவரசரே, அப்போது உன் சோகத்துக்கு காரணம் இந்த மடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கிறான். ஐயோ வேண்டாம், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் அதை பிரித்து படிக்கிறான். என் மனசில் இருக்கிற ஜிமினுக்கு சாரா எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு. இத்தனை வருஷமாக உங்களை என் மனசில் நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் என்னை விட்டு போய் 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நீங்கள் திரும்ப வந்ததாக கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த மடலை உங்களுக்கு எழுதுகிறேன். உங்கள் மனசில் நான் இன்னும் இருக்கேனா? அப்படி இருந்தேனா என்னை பார்க்குறதுக்காக நாளைக்கு இரவு இந்த இடத்துல உங்களுக்காக காத்துட்ருப்பேன். என்னை பார்க்குறதுக்காக வருவீங்களா? நீங்கள் வந்தால் இன்னும் உங்கள் மனசில் நான் இருக்கேன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன், ஜஹரா அப்படின்ட்டு அது எழுதியிருக்கு. இப்போது ஜங்குக் தான், ஜிமின் ஜஹரா எழுதுனதா? ஏய், ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. எதுக்கு அழுதுட்ருக்க? நீ ஆசைப்பட்டது அதுதானே. உன் மனசுலேயும் ஜஹரா மட்டும்தானே இருக்கா? இந்த 15 நிமிஷம் உன் கூட இருக்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அப்போவே உனக்கு ஜஹராவை ரொம்ப பிடிக்கும். அவளை விட்டுட்டு வரதுக்கே நீ அவ்வளோ யோசிச்ச. ஆனால் இந்த 15 வருஷமும் அவள் ஒன்றை நினச்சிக்கிட்டே இருந்திருக்கா. எப்படி நீ இருந்தியோ, நீ வந்தது தெரிஞ்சு அவள் உனக்கு மடல் எழுதியிருக்கா. நீ போய் பாரு. பார்க்காம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போது ஜிம்மன் தான், எப்படி இளவரசரே, அது முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் முடியாது? உன் காதல் தடுக்க இங்கே யார் இருக்கா? தடுக்க யாரும் கிடையாது. ஆனால் இப்போது உங்களுக்கு நான் சேவை செய்கிறேன். நீங்கள் அரசரானா உங்களோட படத்தளபதி நான் தான். அப்படி இருக்கும்போது எப்படி நான் உங்களை விட்டுட்டு ஒரு துரோகத்தை பண்ண முடியும்? என்ன பேசுகிற நீ? சாராவை பார்க்குறதுக்கு எனக்கே ஏன் துரோகம் பண்ண போகிற? நீயும் என் கூட இரு. சாராவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நம்ம நாட்டுக்கு நம்ம திரும்பி வந்ததும் நான் சாராவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது, சாரா இந்த ஊர்லேயே இல்லைன்னு. என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக் பார்க்குறான். ஆமாம், நம்ம எதிர்நாட்டு கிம் டைனோசிட்டி இருக்குல்ல, ஆமாம், அங்கே தான் அங்கே இருக்க இளவரசிக்கு பணி செய்கிறாளாம் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் தான் ஷாக் ஆகிட்டான். என்ன சொல்கிற? ஆமாம் இளவரசரே, இப்போ சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறது? நான் மனசில் காதலிச்ச பொண்ணுக்காக நம்ம நாட்டை உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் போக முடியாது. அவள் இன்னொரு நாட்டில் இருக்கா. நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜங்குக் தான் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கான். இப்போ ஜிமின் தான் எதுவும் சொல்ல, அவனும் அமைதியாக அந்த மடலே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான் யோசிக்காம, ஜிமின் நீ கிளம்பு. என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் முடியாது,
நான் எங்கேயும் போகிறதா இல்லை. ஜிமின், நான் கிளம்புன்னு சொல்லிட்டேன். என்ன இளவரசரே பேசுகிறீங்க? உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? நான்லாம் போக மாட்டேன். நான் எப்பவுமே உங்க கூட தான் இருந்தேன். அதுக்காக உன் காதலை விட்டுற போறியா? சொல்லு. நீ எப்படி இத்தனை வருஷமாக அவளை நினச்சிட்ருக்கியோ அதே மாதிரி தான் அவளும் ஒன்றை நினச்சிட்ருக்கா. இதை அவள் யோசிச்சிருந்தானா அவனுக்கு இந்த மடலை எழுதியிருப்பாளா? எனக்கு தெரிஞ்சு ஜாரா உனக்காக காத்துட்ருப்பா. நீ கிளம்பு. இளவரசரே, நீ கிளம்புன்னு சொன்னேன். இல்லைனா நானும் வரவா? ஐயோ, இந்த நேரத்தில் நீ கோட்டையை விட்டு வரக்கூடாது. இந்த நேரத்தில் என்ன யார் தேட போகிறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போயிட்டு ராத்திரிக்குள்ளே வந்துடலாம். வா நீ முதல்ல அப்படின்னு ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு நேராக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு சாதாரண உடையில தான் கோட்டையோட பின்வாசலுக்கு வந்து அங்கே 2 குதிரை இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இளவரசரே, வேணாம். வா ஜிமின், இது உன் வாழ்க்கை பிரச்சனை, புரியுதா இல்லையா? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, எனக்காக உன் வாழ்க்கை இங்கே இழக்க வேண்டாம். பிரச்சனை நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் தான். இதுக்கு நடுவில் நீ எதுக்கு கஷ்டப்படணும்? அதெல்லாம் தேவையில்ல. வா, நீ போய் ஜாராவை பார்த்து உன் மனசில் என்ன இருக்கோ அதை நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ உன்னை நேசிப்பா. அது எனக்கு தெரியும் அரசரே, ஆனால் அதுக்கப்புறம் வரப்போகிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சக்குக் சொல்கிறான். இப்போது ஜிமினும் சரின்ட்டு அவனும் குதிரையை ஓட்டிட்டு நேராக ஜாரா சொன்ன அந்த இடத்துக்கு தான். அது ஒரு காடு, அதுக்குள்ளே தான் போகிறாங்க. இந்த காட்டுக்குள்ளேயா? ஆமாம் இளவரசரே, அந்த மடலில் இந்த இடத்த பற்றி தான் சொல்லியிருந்தா. ஓ, நல்லா தெரியுமா? அது ஜாரா எழுதுனது தானே? அவளோட எழுத்து இன்னும் மாறவே இல்லை, அதனாலே எனக்கு தெரியும் அது ஜாரா எழுதுனது தான். ஜாரா மேலே அவ்வளோ காதல் உனக்கு இருக்காதா? 15 வருஷம் ஆச்சு என் ஜாராவை நான் பார்த்து. அந்த சின்ன பிள்ளையில ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்க்குறான். ஜிமினா, ஜாரா, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? ஒன்று பக்கம் தான் வந்தேன். இங்கே பாரு, இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கெல்லாம் போர் பயிற்சி எடுக்கிறாங்க. அப்புறம் ஏன் நேற்று நீ என்னை பார்க்க வரல? ஐயோ, நான் தான் சொன்னேன்ல சக்கு இளவரசரோட நான் போர் பயிற்சிக்கு சொல்கிறேன்னு. அப்போ நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ. நீ இல்லாமல் நான் அப்படி இருப்பேன். ஐயோ, அங்கே பொம்பளை பிள்ளைங்க வரக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தான இடம். ஆபத்தா? அப்புறம் எதுக்கு நீ போகிற? இங்கே பாரு, நான் ஒரு சிறந்த வீரன் ஆகணும்ல, அப்போ தானே நம்ம இளவரசரையும் பார்த்துக்க முடியும், உன்னையும் நான் பார்த்துக்க முடியும். அப்போது நானும் அதெல்லாம் கற்றுக்கணும்ல. ஆமாம், ஆனால் நீ போயிட்டு எப்போ வருவ? அது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் வந்ததும் கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வருவேன். நிஜமா? அப்படின்னு ஜாரா கேட்குறா. சத்தியமா அப்படின்ட்டு ஜிமின் சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பான். சரி, நானும் உனக்காக காத்துட்ருப்பேன். சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி ஜாரா, நீயும் பத்திரமா இரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அங்கே விட்டுட்டு அவன் கிளம்பி போயிருப்பான். அதான் நினச்சி பார்க்குறான், அவன் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ ஜங்கக் தான், சரி வா நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜாரா தான் ஒரு கோட்டையிலேருந்து மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டுருக்கா. இப்போது முன்னாடி ஒரு ஆள் வந்து நின்னதும் ஐயோ இளவரசி அப்படின்னு சொல்லி பவு பண்ணுறா. எங்கே சாரா போகிற? என்னை விட்டுட்டு எங்கே போகிற? ஐயோ இளவரசி, நான் எங்கேயும் போகல, நீங்கள் வேற, நீங்கள் உங்கள் அறைக்கு போங்க, கிங் பார்த்தாருன்னா திட்டுவார். அது இருக்கட்டும், நீ ஏன் மறைஞ்சு மறைஞ்சு போகிற? நேரடியாகவே போகலாமே. அது அப்படின்ட்டு அவள் தலையை சொல்லிடுறா. என்ன, என்னை விட்டுட்டு ராத்திரி நேரத்தில் கடத்தெருவெலாம் சுற்றி சந்தோஷமாக இருக்க போகிற தானே அப்படின்னு சொல்கிறா. ஐயோ இளவரசி, அப்படிலாம் இல்லை, நீங்கள் வேற, நீங்கள் உங்கள் அறைக்கு போங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னா? என்ன, ஒரு இளவரசியை நீ மிரட்டுற அப்படின்னு சொல்லி வைன் கேட்டதும் அச்சோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு கீழே போயிடா. இப்போது வைன் தான் சிரிக்கிறா. இப்போது ஜாரா நிமிர்ந்து பார்த்துட்டு, என்னை வச்சு சிரிக்கிறதே உங்களுக்கு வேலையாயிடுச்சுல, போங்க அப்படின்னு சொல்கிறா. ஏய் ஜாரா, நீ வேற, நான் உன்னை பனிப்பெண் மாதிரியா பார்க்குறேன்? என்னோடய தோழி மாதிரி தானே பார்க்குறேன். அப்படி என்ன, என்கிட்ட சொல்லு, எங்கே போகிற? அதுவும் நீ 2 நாளாக சரியவே இல்லை, என்னாச்சு?
நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி நைட்டு இங்கேயோ கோட்டையிலேருந்து கிளம்புறேன் மறைஞ்சு. சொல்லு, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா, சொல்லாமல் வேணான்ற மாதிரி. இப்போது வயந்தான் ஜாராவோட கையை பிடிச்சு, இங்கே பாரு, நீ உன்னோட 10 வயசில் நீ எனக்கு சேவை செய்கிறதுக்காக வந்த. ஆனால் நான் உன்னை அப்படி பார்த்துருக்கேனா? சொல்லு, என் தோழி மாதிரி தானே உன்னை பார்க்குறேன். ஆமாம் இளவரசி. அப்போ உண்மையை சொல்லு, எங்கே போகிற? இது வரைக்கும் நீ என்கிட்டேருந்து எதையும் மறைச்சதில்ல. அது நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோடய சின்ன வயசு தோழன் ஜிமின். ஆமாம், உனக்கு கூட ரொம்ப பிடிக்குமே. அவனை நீ காதலிக்கிறல்ல? அவன் எப்படி இருக்கான்னு தெரியாது, ஆனால் அந்த வயசுலேயே உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இந்த வயசில் அது காதலாக மலர்ந்து நிற்கிது. அவனுக்காக தான் நீ காத்துட்ருக்க. ஆமாம், அவர் முந்தானேத்து தான் வந்தார். என்ன சொல்கிற? அவரை பார்க்க தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா ஜாரா. அப்படின்ட்டு ஜாராவை ஹக் பண்ணிக்கிறா. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன் உன் முகத்தில் இவ்வளோ வருத்தமாக இருக்க அப்படின்ட்டு அவள் சின்ன பிடிச்சி தான் கேட்குறா. அது நான் ஜியான் கிங்டம்லேருந்து வந்த பொண்ணு. ஜிமின் போனதுக்கப்புறம் எனக்கு அப்பா மட்டும்தான் இருந்தார். அவரும் இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஊராக தெரிஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் என்னை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பணிப்பெண்ணா நான் இந்த நாட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போது இத்தனை வருஷம் கழித்து என்னோடய ஜிமின் திரும்பி ஊருக்கு வந்திருக்காரு. எனக்கு நேற்று தான் செய்தி கிடச்சிது. அவருக்கு நான் மடல் எழுதியிருக்கேன். அது அவர் கைக்கு கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அவரை நான் பார்க்கணும். 15 வருஷம் ஆயிடுச்சு. அவர் எப்படி இருப்பார், எனக்கு என்னன்னு அவரை பார்க்கணும் அப்படின்னு சாரா சொல்கிறா கண்ணு கலங்கி. சரி, அழாத. உன் காதலனை நீ கண்டிப்பாக சந்திக்கலாம். நீ போய் பார்த்துட்டு வா. ரொம்ப நன்றி இளவரசி. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், எங்கே நீங்கள் விட மாட்டீங்களோன்னு. இங்கே பாரு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உன்னை ஒரு தோழி மாதிரி தான் பார்க்குறேன்னு. உனக்குன்னு ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல. இத்தனை வருஷம் அவன் எப்படி இருப்பான், என்ன பண்ணுவான், எதுவுமே தெரியாமல் இவ்வளோ நாள் உன் மனசில் நினச்சி வாழ்ந்துட்டுருக்க பார்த்தியா? இதை விட இதெல்லாம் பெருசு இல்லை. நீ கிளம்பு, போய் அவரை பார்த்து உன் மனசில் இருக்க காதலை சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அவரை பார்ப்பேன், ஆனால் என் காதலை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சாரா சொல்கிறா. ஏன், என்னாச்சு? நீ அவரை நேசிக்கிறல்ல? நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நாங்கள் 2 பேரும் வேறு வேறு ஊரில் இருக்கோம். இது எப்படி சாத்தியமாகுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. எப்படி சாத்தியமாகும்னா எனக்கு புரியலையே. ஒரு பெண்ணுக்கு திருமணமானா அவரோட கணவன் வீட்டுக்கு தான் செல்வா. அந்த மாதிரி தான் நீனும். முடிவை நீ தான் எடுக்கணும். ஆனால் உங்களை விட்டுட்டு இங்கே பாரு, வாழ்க்கை முழுக்க நீ என் கூட இருக்க முடியாது, புரியுதா? எனக்கும் இன்னும் கொஞ்ச நாள் திருமணம் ஆகிடும். நானும் இன்னொரு இடத்துக்கு போவேன். ஆனால் நீயும் என் கூட வர முடியாதுல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், யோசிச்சு முடிவெடு. நீ போகிறதா இருந்தா இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு நான் எல்லா உதவியும் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஜாயின் சொல்கிறா. இப்போது சாரா தான் பையனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. பையனும் சாராவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப நன்றி இளவரசி. விடு, எனக்கு தான் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் உனக்காச்சும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கட்டும். கவலைப்படாதீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தன் உங்களுக்காக வருவான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வாய்ந்தா சிரிச்சுக்கிட்டு, நீ சொல்கிற மாதிரி நடந்தால் சந்தோஷந்தான். என்ன பண்ணுறது, யார் வாழ்க்கையில் என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நல்லதாக தான் எழுதியிருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்ட்டு சாரா சொல்லிட்டு சிரிக்கிறா. சரி இளவரசி, நேராச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வைந்த சுற்றி முற்றி பார்க்குறா. நானும் வரட்டா அப்படின்னு கேட்குறா. இளவரசி என்ன பேசுகிறீங்க? நீங்கள் கோட்டையை விட்டு இந்த நேரத்தில்? இல்லை, எனக்கும் இந்த கோட்டைக்குள்ளே இருந்திருந்து ஒரு மாதிரி இருக்கு. உன் கூட நானும் வரேனே, என்னையும் கூட்டிகிட்டு போயேன். ஐயோ இளவரசி, நான் என்ன சுற்றி பார்க்கவா போகிறேன் உங்களை கூட்டிகிட்டு போகிறது? ப்ளீஸ் சாரா, என்னையும் கூட்டிகிட்டு போ. எனக்கும் வெளியே வந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிரா. இப்போது சாராக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில.
ஆனால் அது அரசருக்கு தெரிஞ்சா என்ன ஆவறது? அவருக்கெல்லாம் தெரியாது. நம்ம காலையிலக்குள்ளே வந்துடலாம். இப்போ அறையில் இந்த நேரத்தில் என்ன யார் தேட போகிறா? என்னையும் கூட்டிகிட்டு போயேன் அப்படின்ட்டு கெஞ்சுறா. இப்போ சாரா தான், இளவரசி நான் தான் சொல்கிறேன்ல என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னதும் ஜாராவால் மறக்கக்கூட முடியல. சரி, ஆனால் இந்த உடையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பார் அப்படின்ட்டு அவள் கையில் இருக்கிறத எடுத்து காமிக்கிறா. இளவரசி இது அது நீ மறைஞ்சு மறைஞ்சு போனியா, இங்கேயோ வெளியே போகிறேன்னு நினச்சிட்டு தான் நான் சாதன உடைய எதுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். இளவரசி ஆனால் நீங்கள் இருக்கீங்க பாருங்க. சரி சரி, இரு நான் போய் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன்தான் நார்மல் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு இப்போது சாராவும் வயனும் அந்த கோட்டையை விட்டு தெரியாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிமினும் ஜங்குக்கும் தான் அவங்களும் வந்துட்டுருக்காங்க. அம்மா ஜிமின், எந்த இடம்? அது இந்த காட்டுக்குள்ளே ஏதோ நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொன்னா. எங்கேயாவது தண்ணி சத்தம் கேட்குதா பாருங்கள் இளவரசரே. சரி, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன், நீ இந்த பக்கம் போய் தேடு. சரி. இப்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சு ரெண்டு பக்கம் போய் தேடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வயனும் ஜாராவும் ஒரு குதிரையில் தான் வந்துட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் குதிரையை வயன் தான் ஓட்டுறா. ஜாரா முன்னாடி உட்காந்துட்ருக்கா. ஆமாம் ஜாரா, இந்த காட்டுக்குள்ளையா? ஆமாம் இளவரசி. இப்போது ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. எந்த இடம்? அது இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும்ல, அது பக்கத்தில் தான் நான் வர சொல்லியிருந்தேன். சரி, இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கேருந்து தேடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ தூரத்தில் ஒரு குதிரை நிற்கிறத சாரா பார்த்துட்டா. இளவரசி இளவரசி, அங்கே பாருங்களேன், ஒரு குதிரை. அது ஜிமினோட குதிரையாக இருக்குமா? தெரியல, வேற யாராக இருந்தா? இந்த காட்டுக்குள்ளே வேற யார் வரப்போகிறா அப்படின்னு சாரா கேட்குறா. இருக்கலாம், எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நமக்கும் நல்லது தானே அப்படின்ட்டு அவள் வரும்போது ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு வந்துருப்பா. அதை கை வைக்கிறா. இளவரசி இருங்க, முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக கிட்டக்க போகிறாங்க. பார்த்தா அந்த குதிரைக்கு பக்கத்தில் தான் ஒரு மரத்துக்கிட்ட ஜிம்மன் தான் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அது அது என்னாச்சு சாரா? அது என்னோட ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயந்தான் பார்க்குறா. நல்லா தெரியுமா? இப்போது சாரா தான் அந்த குதிரையை விட்டு இறங்குறா. இப்போ வயந்தான், சரி நீ போயிட்டு ஜிம்மனை பார்த்து பேசிட்ட, நீ வா, உனக்காக அந்த நீர்வீழ்ச்சிக்கிட்ட காத்துட்ருக்கேன். சரிங்க இளவரசி, பத்திரமா இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்தான் குதிரையை எடுத்துகிட்டு திரும்பிடுறா. இந்த பக்கம் சாரா வேகமாக ஓடி போயிட்டு ஜிம்மனை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணுறா. ஜிம்மன் அப்படின்ட்டு ஜிம்மனுக்கு செம்ம ஷாக்கு. சாரா அப்படின்ட்டு டக்குன்னு திரும்புகிறான். இப்போ தான் சாரோட முகத்தையே பார்க்குறான். அவள் ஃபேஸ் ஃபுல்லாக முடியாக இருக்கு. அவள் ஓடி வந்ததில் எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டு அவன் பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. சாராவோட கண்ணெல்லாம் கலங்குது. இத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அவ்வளோ எமோஷனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, எப்படி இருக்க சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னல, ஆனால் நான் தான் உனக்கு மெடல் எழுத வேண்டியதாக ஆயிடுச்சு இல்லை அப்படின்றா. இப்போ ஜிமன் தான், அப்படி இல்லை, நான் ஊருக்கு வந்ததும் முதல்ல வந்து உன் வீட்டை தான் வந்து பார்த்தா நீங்கள் அங்கேருந்து போயே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னாங்க. நீ எங்கே போனேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. உன் மெடல் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது நீ இந்த நாட்டில் இருக்கேனே. ஆமாம், அப்பாவும் நீ போனதுக்கப்புறம் அவரும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் அந்த நாட்டோட இளவரசி என்னை பார்த்து அவங்கள பணிப்பெண்ணாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியல. நீயும் இல்லையா, அதான். சரி, இதுக்கப்புறம் நீ அங்கே போக வேணாம், நீ வந்துடு என் கூடயே. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போகப்படுறதில்ல, நான் இங்கே தான் இருப்பேன். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், என் கூடயே வந்து அப்படின்னு சொல்கிறான். அது அப்படின்னு சாரா தான் யோசிக்கிறா. என்ன யோசிக்கிற? இங்கே பாரு, நீ வேறு நாட்டில் இருக்க, அதெல்லாம் யோசிக்காத. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏதோ வேலைக்காக தான் நீ அங்கே போன, அவ்வளோதான். நீ வந்துடு திரும்பி நம்ம நாட்டுக்கே. நான் உன்னை பார்த்துக்கிறேன்.
நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இப்போ சாரா தான் ஜிமினை பார்க்குறா. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. நிஜமா என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. ஏய், எனக்குன்னு யார் இருக்கா, நீ தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறான். இப்போது சாரா தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நான் பயந்தே போயிட்டேன், எங்கே நீ என்னை விட்டு தூரமாக போனதும் என்னை நீ மறந்துடுவியோன்ட்டு. ஏய், உன்னை விட்டு நான் எங்கடி போகிறேன் சொல்லு. இத்தனை வருஷமாக நான் உன்னை நினச்சிட்டு தான் இருக்கேன், எப்போ நான் உன்னை பார்ப்பேன்ட்டு. அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன் சொல்லு. இப்போது 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை விட்டு போயிடாத, எப்பவுமே கூட இரு அப்படின்னு சொல்கிறா. நிச்சயமாக உன் கூட தாண்டி இருப்பேன், இதுக்கப்புறம் உன்னை தனியாக விட மாட்டேன். இப்போது சாராவோட கண்ணீர்லாம் துடைக்கிறான். சாரா, நீ இப்பயே என் கூட வந்துடு, உன்னை நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். இப்போது சாரா தான் யோசிச்சுட்டு, இல்லை ஜிமன், என்னால் இப்போ வர முடியாது. ஏன், யாராவது தான் சொன்னாங்களா என்ன அப்படின்றான். இல்லை, யாரும் எதுவும் சொல்லலை. அப்புறம் எதுக்கு நீ வரதுக்கு இவ்வளோ தயங்குற? இல்லை நீ வேலை செய்றியே உன் இளவரசிக்காக, அவங்க எதாவது சொன்னாங்களா என்ன? ஐயோ, அவங்க எதுவுமே சொல்லலை. சொல்லப்போனால் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அவங்க தான். என்ன? ஆமாம். இப்போ சாரா தான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. ஜிமினிக்கே ஷாக்காக இருக்கு. அவங்க என்ன ஒரு பனிப்பெண் மாதிரி பார்த்ததே கிடையாது, ஒரு தோழி மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் இப்படி இருக்கேன்னா அது காரணமும் அவங்க தான். இவ்வளோ நாள் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நான் அவங்க கூட வந்துடுறேன், என்னை கூட்டிகிட்டு போயிடு. அது வரைக்கும் அவங்களுக்கு நான் பணி செய்யணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அவங்க கூட இருக்கணும்னு தோணுது. எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நான் இதை கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி இல்லை, ஆனால் அங்கே நீ பத்திரமா இருப்பியா? இவ்வளோ நாள் அங்கே தான் இருந்தேன், இப்போ மட்டும் நான் எங்கே போயிட போகிறேன்? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அங்கே, நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் தான், அவங்களுக்கு திருமணம் ஆனதும் நான் வந்துடுவேன். சொல்லப்போனால் அவங்களே என்னை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுருவாங்க, நீ கவலைப்படாத. சரி, நீ அங்கே பத்திரமா இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு சைட் பார்த்தா வயந்தா குதிரையை எடுத்துகிட்டு அந்த அருவிக்கிட்ட போயிருப்பா. அந்த அருவி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த நிலா வெளிச்சத்தில் இருட்டில் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. இதுக்கு தான் அப்பப்போ வெளியே வரணுன்றது. கோட்டுக்குள்ளே இருந்தால் இந்த அழகெல்லாம் ரசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பொறுமையாக அந்த தண்ணிக்கிட்ட தான் போகிறா. போயிட்டு பார்க்குறா, அருவி ஓடிக்கிட்டு இருக்கு, மேலேருந்து தண்ணியெல்லாம் கொட்டுது. அந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது வயந்தான் அவன் மேலே இருக்க அந்த துப்பட்டாவை கழட்டிட்டு கீழே போட்டுட்டு வெறும் ப்ளவுஸும் ஸ்கர்ட்டோடு நிற்கிறா. இப்போ பொறுமையாக போயிட்டு அந்த தண்ணிக்கிட்ட தான் நின்று ஒரே ஜம்ப் பண்ணி டக்குன்னு உள்ளே குதிச்சிடுறா. உள்ளே குதிச்சு முங்கி திருப்பி எந்திரிக்கிறா மேலே. எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் நேரத்தில் தண்ணியில் நீந்திட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே இருக்க குட்டி குட்டி மீனெல்லாம் அவன் மேலே வந்து கடிக்குது. ஏய், என்ன பண்ணுற? ஏன் இதுக்கு முன்னாடி மனுஷங்களை பார்த்ததே இல்லையா என்ன? ஏன் இப்படி கடிக்கிற அப்படின்னு சொல்கிறா. அந்த மீன் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கா. இப்போது பின்னாலேருந்தான் ஒரு சவுண்டு. மனுஷங்களை பார்த்துருக்கோம், ஆனால் இந்தமாரி அழகான ஒரு தேவதையை பார்த்துருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்தான் டக்குன்னு திரும்புகிறா. பார்த்ததும் அவளுக்கு செம்ம ஷாக்கு. டக்குன்னு அவள் கையை வச்சு முன்னாடி மூடிக்கிறா. ஹேய், யார் நீ? இந்த ராத்திரி நேரத்தில் உனக்கு அறிவில்லை? ஒரு பெண் குளிக்கும் போது இப்படி தான் வந்து பார்ப்பியா அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அறிவெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தான் இல்லை. யார் எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் நீங்கள் தண்ணிக்குள்ளே குதிச்சது உங்கள் தப்பு, நான் இங்கே தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் வந்து வைன் நோட் பண்ணுறா அவன் ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கிறத. அப்போ நீனும் உள்ளார யாரடா அதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு அழகான பெண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது டக்குன்னு அவள் கையை வச்சு மறைச்சிக்கிட்டே பொறுமையாக அந்த தண்ணியை விட்டுட்ட வரா மேலே ஏறி. இப்போ டக்குன்னு அங்கே இருக்க கல் வழுக்கி திருப்பி விழ போகிறா.
வேகமாக போய் பிடிச்சிடுறான். ஆ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி மேலே தூக்குறான். வயனு மேலே வரா. வந்து அடுத்த செகண்டே டக்குன்னு அவள் இடுப்பில் இருக்க சின்ன கத்தி எடுத்து பின்னாடி பக்கமாக வந்து அவனோட கழுத்துலேயே வைக்கிறா. இப்போது அவன் ஷாக் ஆகிட்டான் இந்த ஸ்பீடை பார்த்துட்டு. லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு இப்போது வயந்தான் கேட்குறா, யார் நீ? எங்கள் நாட்டில் உன்னை நான் பார்த்ததே கிடையாது. இந்த நாட்டுக்குள்ளே புதுசாக நுழைஞ்சிருக்க உளவாளியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து. இப்போ அவன் சிரிக்கிறத பார்த்ததும் அவள் கத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கிட்ட நெருக்கிறா. ஆனால் ஜங்கு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. இப்போது ஃபைன் தான் பார்க்குறா. என்ன அவன் முகத்தில் கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படின்ட்டு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு அந்த கத்தியை திருப்பி பிடிச்சி வயோட முதுக்கிட்டே கையை வளைச்சி பிடிச்சிக்கிறான். இப்போது ஜங்குக்கு பின்னாடி இருக்கான், வயன் முன்னாடி இருக்கா. அந்த கத்தி இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கு. ஹே விடு. விடணுமா? எப்படி விடுறது? இந்த ஒரு அழகான பெண்ணை இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகா நான் யாரையும் பார்த்ததில்லப்பா. அதுவும் இந்த நிலா வெளிச்சத்தில் இவ்வளோ ஈரமாக தண்ணி அங்கங்கே சட்ட சட்ட இந்த நிலாவோட வெளிச்சம் தண்ணியில் பட்டு உன் முகம் அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த அழகி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஃபைன் கோமாக முறைச்சி பார்க்குறா. பா கண்ணிலேயே கத்தி வச்சிருப்பா போலையே. இப்போ ஜங்கோக்கு இப்படி பேசும்போது ஃபைன் யோசிக்காம டக்குன்னு அந்த கத்தியை பிடிச்சி பின்னாடி திரும்பிட்டு இருந்தாவ டக்குன்னு முன்னாடி திரும்பி அந்த கத்தியை எடுத்து ஜங்குக்கோட கழுத்துலேயே விற்கிறா. ஜங்குக் தான் வைனை ரொம்ப க்ளோஸில் பார்க்குறான். வைனும் இப்போ தான் ஜங்குக்கோட முகத்தை முழுசாக பார்க்குறா. ஜங்குக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கான். நீ யாருன்னு சொல்லு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு கத்தியை கழுத்துக்கிட்டே வச்சுருக்கா. ஜங்குக் வந்து சிரிக்கிறான். உனக்கு பயமே இல்லையா? எதுக்கு பயப்படணும்? இப்படி ஒரு அழகான ஒரு வீரமான ஒரு பெண்கிட்ட சாகிறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயனுக்கிட்ட கோவம் வருது. ஹேய் என்ன பேசுகிற நீ? நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான் என் மனசில் இருக்கிறத பேசுகிறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். வயனுக்கு கோவம் வந்து கத்தியை கழுத்துக்கிட்டே கொண்டு போகிறா. இப்போது 2த்துக்கும் 1 இன்ச் கூட கேப் இல்லை. இப்போ ஜங்குக் தான் சரி சரி இரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா என்ன? சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறா. என்னோட பேர் ஜான் ஜங்குக். ஜான், நீ எங்கள் நாட்டுக்குள்ளே எப்படி அப்படின்னு சொல்கிறா. நான் ஒரு வேலையாக வந்திருந்தேன். வந்த இடத்துல இப்படி ஒரு அழகான தேவதையை நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், ஆனால் ஒன்றை மாரி ஒரு அழகிய நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவன் கழுத்துக்கிட்ட இருக்க கத்தியை தான் தள்ளி வச்சுட்டு இப்போது வயன்கிட்டேருந்து ஒரு ஸ்டெப் எட்ட வந்து நிற்கிறான். வயனை தான் பார்க்குறான். வயன் வந்து இப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து டக்குன்னு அவள் கையை வச்சு மறைச்சிக்கிறா. அவள் போட்டு துப்பட்டா எங்கே இருக்குன்னு பார்க்குறா. பார்த்தா அது சைடில் இருக்கு. எடுக்க போகிறா. டக்குன்னு ஜங்கோக்கு எடுத்துடுறான். ஹே கூடாத இரு, நான் பேசிகிட்ருக்கேன்ல, முதல்ல அதை கொடுன்ட்டேன் அப்படின்றா. தரேன், நான் முதல்ல சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். எங்கே விட்ட? இந்த மாதிரி ஒரு அழகிய பார்த்ததில்லன்னு. அது வேணால் உண்மை தான். எத்தனையோ நாட்டுக்கு போயிருக்கேன். எத்தனையோ பெண்கள் என்ன திருமணம் செஞ்சுக்க முடியாதா, என்னோடய காதல் கிடைக்காதான்ட்டு ஏங்கியிருக்காங்க. ஏன் இப்பயும் இருக்காங்க. ஏன்னா எனக்கு அவங்க மேலே எதையும் தோணுனது கிடையாது. ஏன் தெரியல. ஆனால் இப்போ உன்னை வாட்டி பார்த்தேன். நீ இந்த தண்ணிக்கிட்ட வந்து நின்றுட்டு உள்ளே குதிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்த பற்றியா? அப்போ தான் உன்னை நான் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து பார்த்தேன். பார்த்ததும் என் மனசு இதாகிடுச்சுப்பா. உன்னை தாண்டி வேறு யாரையும் பார்க்காது. இதையாவது பேசிகிட்டு இருக்காத, என்கிட்ட கூடாத. இரு, சொல்ல வந்ததை முழுசாக சொல்லிடுறேன். முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? நீ இப்படி பேசிகிட்டு இருக்காத யாராவது பார்த்தாங்க உன்னை வெட்டி கொன்றுவாங்க. பரவாயில்ல, உனக்காக சாகிறதுனா எனக்கும் சந்தோஷந்தான். உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணுக்காக சாகிறதுல தப்பு இல்லையே அப்படின்றான். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க, கூடாத அப்படின்னு பிடுங்கிடுறா. பிடுங்கி அதை மேலே சுற்றிக்கிறா.
இப்போ அங்கேருந்து போகிறா. டக்குன்னு ஜங்குக்கு தான் கையை பிடிச்சிடுறான். நான் இன்னும் பேசியே முடிக்கலையே அப்படின்றான். விடு, நீ பைத்தியம் மாதிரி பேசுவ, அதை நான் கேட்டுட்ருக்கணுமா? நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ இப்படி பேச மாட்டேன். யாராக வேணாலும் இரு, எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. நீ யாராக இருந்தாலும் எனக்கானவளாக மாற்றிப்பேன். இது வரைக்கும் எனக்கு உன்னை பிடிச்சிருச்சுன்னா நான் யாருக்காகவும் விட்டு கொடுத்ததில்ல. அப்படி நான் ஒன்றையும் விட மாட்டேன். எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு, கண்டிப்பாக விட மாட்டேன். நீ என்ன நினச்சாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறா. ஏன் நடக்காது? ஏன்னா நான் அந்த நாட்டோட இளவரசி கிம் வயன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு ஷாக் ஆகிடுச்சு. இப்போது வயன் தான் தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கிறத விட்டுரு. உன் உயிர் முக்கியனா திரும்பி உன் நாட்டுக்கே போயிடு. நான் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜங்குக்கு தான் லைட்டாக சிரிக்கிறான். என்ன, நான் என் நாட்டுக்கு போயிடணுமா? அதுவும் என் உயிருக்கு பயந்து? இப்போ சொல்கிறேன் கேளு. நீ யாராக வேணாலும் இரு. நீ இளவரசியாக இருக்கலாம், ஏன் இந்த நாட்டோட குயினாக இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. நான் உன்னை காதலிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கையை உதறி விட்டுட்டு முன்னாடி போகிறா. இப்போ ஜங்குக் தான் சிரிச்சுக்கிட்டே வயன் அப்படின்றான். வயனுக்கு அது ஜங்குக் கூப்பிடும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கு. அவள் திரும்பி முறைச்சி பார்க்குறா. முறைச்சி பார்த்து உன் மனசில் இருக்கிறத மறைக்காத. நீ வாட்டி என்னை பார்க்குறப்பவே உன் மனசு எனக்காக தடுமாறிடுச்சு. அதை மறைக்கிறதுக்காக கோவத்தை வெளிக்காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கும்? நான் பார்த்தது அப்புறம் பொய்யா என்ன? உன் கண்ணிலே அது தெரிஞ்சது. நான் இளவரசர்னு தெரியறதுக்கு முன்னாடி உன் கண்ணில் அந்த ஆர்வத்தை நான் பார்த்தேன். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை உன் கோவத்தால் மறைச்சிக்கிற. கவலைப்படாத, என்னோடய காதல் உனக்கு சீக்கிரம் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். வயனுக்கு அவ்வளோ கோவம் வந்து அவள் அங்கேருந்து திரும்பி போகிறா. இப்போ ஆப்போசிட்டில் தான் ஜாராவும் ஜிமின் நடந்து வந்திருப்பாங்க. ஜாரா தான் வயன் இப்படி நடந்து வந்ததை பார்த்ததும் ஐயோ, இப்போ வேகமாக ஓடி வந்துட்டு, இளவரசி என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துருக்கீங்க? இப்போ ஜிமினை ஜங்குக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, ஜங்குக்கு இளவரசர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். வயனை பார்த்துக்கிட்டே வயனை ஜங்குக்கு பார்த்துட்டு எதுவும் இல்லை, முடிஞ்சதா, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. போகலாம். இப்போது ஜாரா தான் ஜிமினை பார்த்து போயிட்டு வரேன்ற மாதிரி கண்டு காமிக்கிறா. அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது வயன் தான் போய் குதிரையில் ஏறுறா. ஜாராவும் ஏறிக்கிறா. ஜாரா வரேன்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் வயன் வந்து ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக பார்க்குறா. ஏதோ விட்டா கத்தி அவ்வளோ ஷார்ப்பாக வரும் பாரு, அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மெக் பண்ணுறான். டிங்குன்னு கண்ணடிக்கிறான் அவளை பார்த்து. வயன் வந்து அவ்வளோ கோமா அந்த குதிரையை எடுத்துகிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் போகிற வயனை பார்த்து சிரிக்கிறான். இப்போ ஜிமின் தான் இளவரசரே, என்னாச்சு? ஏன் அவங்களும் நனைஞ்சிருக்காங்க, நீங்களும் இப்படி நனைஞ்சிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மனசுக்கு தான் சில பிரச்சனை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்குறான். இப்போது ஜங்குக் தான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இளவரசரே, என்ன அரசரே பேசுகிறீங்க? அவங்க எதிர்நாட்டோட இளவரசி. இந்த விஷயம் நம்ம அரசருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? தயவு செஞ்சு இதையோட மறந்துங்க, இது என்றைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுண்ணா இளவரசரே, அது மற்ற விஷயத்தில் பேசலாம், இந்த விஷயத்தில் அது செய்ய முடியுமா? நீங்கள் கேட்குறது யார்? கிம் நாட்டோட இளவரசி வயனை கேட்குறீங்க. இது எந்த காலத்தில் அரசரே சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். காத்திருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. சரி, என் கதையை விட உன் கதை என்னாச்சு? நீ ஜாராவை பார்த்தியா? பார்த்தேன். என்ன சொன்ன? நீ காதலிக்கிறதா அவகிட்ட சொல்லிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். இப்போது ஜிமின் தான் லைட்டாக ஷையாயிட்டு சொல்லிட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னான்? இளவரசரே, என்ன இப்படி கேட்குறீங்க? அவளுக்கும் என்னை பிடிக்கும், 2 பேரும் சரிதான். ஆனால் நடுவில் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. காதலை சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன, திருமணம் பண்ணிக்கோங்க.
உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கலாம்ல. அதுவும் சரிதான். ஆனால் அவள் ஒரு விஷயம் சொன்னா, அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு ஜங்கு கேட்குறான். அது இப்போது ஜாரா என்ன சொன்னாலோ அது எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கு அவங்க இளவரசிக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். ஆமாம், அதுதான் சாராவும் ஆசைப்பட்றா. நான் என்ன பண்ணட்டும், அவள் ஆசை தானே அப்புறம் என்னோட ஆசையும் அப்படின்னு ஜிமின் சொன்னதும், அப்போ சரி, என்னோட திருமணத்துக்கு அப்புறம் தான் உன் திருமணம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குத்தை சொல்லிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். இளவரசரே, என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு பின்னாடி ஓடி வரான். ஜங்குத்தை சிரிச்சுக்கிட்டு குதிரையில் ஏறி அங்கேருந்து கிளம்புறான். ஜிமினோ, ஐயோ இளவரசரே, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இவனும் குதிரை எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறான். இப்படி தான் நாட்களும் போகுது. இப்போது ஒரு மாத காலம் ஆயிருக்கும். இப்போது வைனோட கிங்டம் தான் பார்த்தா வைனோட அறையில் தான் வைன் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கா. இப்போது ஜாரா வந்ததும் அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு, வா ஜாரா. ம். இளவரசி, சாப்பாடுக்கு நேரம் ஆயிடுச்சு, அரசர் கூப்பிட்டாரு, போலாமா அப்படின்னு கேட்குறா. ஆ, என்னோட முடியை மட்டும் கொஞ்சம் இது பண்ணுறியா? இந்த போகலாம். என்ன நீங்கள் தலையேனும் கட்டவே இல்லையா? சரி வாங்க, உங்களை நான் அலங்காரம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜாரா தான் வைனை ரெடி பண்ணி விடுறா. ம், போகலாமா இளவரசி? அழகாக இருக்கீங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு வயந்தான் அங்கேருந்து கிளம்பி நேராக சாப்பிட்ற இடத்துக்கு தான் வரா. அங்கே பார்த்தா வைனோட அப்பாவும் அவங்க அம்மாவும் உட்காந்துட்ருக்காங்க. வா வைன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ம், வா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அவளும் சரின்ட்டு வந்து உட்கார்றா. சாப்பாடு பரிமாறுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதும் இப்போது எல்லோரும் சாப்பாடு தான் பரிமாறுறாங்க. இப்போது வைனோட அம்மா தான், என்ன வைன், இப்போல்லாம் கொஞ்சம் உன் முகத்தில் இருக்க சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போது அரசர் தான், என் பொண்ணுக்கு கல்யாண கலை கூடிருச்சு, அதான் இந்த அழகெல்லாம் வருது இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வைந்தா லைட்டாக சிரிக்கிறா. ஐயோ தந்தையே, அப்படியெல்லாம் இல்லை. ம், எனக்கு புரியுது. எல்லா பெண்களும் இந்த வயசுக்கு வந்தால் எல்லாம் அப்படி தான் யோசிப்பீங்க. அவங்களுக்கு இந்த நாட்டை பற்றிய கவலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. இப்போ வைனோட அம்மா தான், கவலைப்படாத வைன், இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கும் திருமணம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு வைன் சொல்கிறா. இப்போது அவங்க சிரிச்சுக்கிட்டு தான், அரசரே, அந்த விஷயத்த நீங்களே சொல்லிடுங்களேன். ம், அதை கூட நான் தான் சொல்லணுமா அப்படின்ட்டு வைனோட அப்பா தான், வைன், உனக்கு வரன் வந்திருக்கு, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டோட இளவரசி இன்னொரு நாட்டோட குயினாக போகிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் வைனோட தலையில் கை வச்சு பேசுகிறாரு. வைனுக்கு வந்து யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. வைனோட அம்மா தான் பார்த்துட்டு, அரசரே, யாருன்றது சொல்லுங்கள், பாவம் அவள் யோசிக்கிறா பாருங்க. அட ஆமாம், அதை சொல்ல பாரு, என்னோட நண்பனை ஞாபகம் இருக்கா உனக்கு, பக்கத்து நாட்டு லீ கிங்டம்? ஆ, ஆமாம். ம், அந்த நாட்டுக்கே ராஜா ஆக போகிறது அவனோட ஒரே பையன் ஜாக். அவனுக்கு தான் உன்னை கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல பையன், என் பொண்ணை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பான். என் பொண்ணு இனிமேட்டு ஒரு நாட்டையே பார்க்க போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வயனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவளுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணமா அப்படின்னு அவள் யோசிச்சு கூட பார்க்கல. என்ன வாயடிச்சு போயிட்ட அப்படின்ட்டு வயனோட அம்மா தான், அது அது வந்து அப்படின்ட்டு அவள் தடுமாறுறா. இப்போ வயனோட அம்மா தான், சரி சரி, எங்களுக்கு புரியுது, நீ எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நீ உன் மௌனத்தாலேயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போது அரசர் அதை பார்த்து சிரிச்சுட்டு, கவலைப்படாதடா, இன்னும் ஒரு மாதம்தான் உனக்கும் அவனுக்கும் திருமணம் ஆகிடும், அதுக்கப்புறம் நீ தான் எங்களை விட்டு போயிடுவ. எனக்கு ஒன்று நினச்சா கஷ்டமாக இருக்குது, என் பொண்ணு இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாளான்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிம் தான் வயனோட தலையை கோதி கொடுத்து பேசுகிறாரு. வயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவள் கண்ணெல்லாம் கலங்குது. ம், எனக்கு போதும், நீ கிளம்புற தந்தையே
அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து எந்திரிச்சு குடுகுன்னு ஓடிடுறா. இப்போது இவங்க 2 பேர் சிரிக்கிறாங்க. அரசரே, அவள் பாருங்க வெக்கப்பட்டு போகிறா. பின்ன அப்புறம் நம்ம முன்னாடி நின்று சிரிச்சிட்டா இருப்பா. நீ மட்டும் என்ன, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ வெக்கப்பட்டிருந்த? ஐயோ அரசரே, எங்கே என்ன பேசுகிறீங்க? சுற்றி பாருங்க யார் இருக்கான்ட்டு. அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் சிரிச்சிட்டே போயிடுறாங்க. இந்த பக்கம் வயந்தான் ரூமில் வந்து உட்காந்துருப்பா. இப்போ சாரா தான், இளவரசி உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா? அதுவும் பக்கத்து நாட்டு இளவரசனாமே. பரவாயில்ல போங்க, என்னோட இளவரசி இன்னொரு நாட்டோட குயினாக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிக்கிட்டே கிட்டக்க வரா. இப்போது வைந்தா சாராவை பார்த்து லைட்டாக சிரிக்கிறா. கல்யாண கலையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கெடுக்கிறா. இப்போது வைந்தா, சரி சாரா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, தனியாக இருக்கணும். சரி சரி, ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, நானும் என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள். இல்லை இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ கிளம்பு. சரி சரி, நீங்கள் உங்கள் காதல் கணவனோட சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சாரா அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் வயந்தான் ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ வந்து உட்காந்துக்கிறா. இந்த பக்கம் சாரா போனவ பொறுமையாக போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கோட்டைக்கு வெளியே போயிட்டு ஒரு குதிரையை தான் எடுத்துக்கிட்டு நேரா எப்பயும் அவ்வளோ ஜிம்முன்னு சந்திக்கக்கூடிய அந்த காட்டுக்கு தான் போகிறா. யாருக்கும் தெரியாமல் எப்பயும் அவங்க சந்திக்கிற இடத்துக்கு போய் குதிரையை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கா. அங்கே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஜிமினை வந்துடுறான். ஜாரா, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டிப்பிடிக்கிறா. ஹே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தது. உங்களை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு, அதான். நீ மடல் எழுதும் போதே எனக்கு தெரியும். சரி, ஒரு முக்கியமான விஷயத்தையும் சந்தோஷமான விஷயத்தையும் சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன். முக்கியமான விஷயமா? என்னது அப்படின்னு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜாரா தான், எங்கள் நாட்டோட இளவரசி வைனுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணமாக போகுது. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அடுத்தது நம்மளோட திருமணம் தான். அதுக்கப்புறம் நான் உன் கூடியே தான் இருப்பேன், பிரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போ ஜிமின் தான், நிஜமாவா? காலையில் தான் இந்த சந்தோஷமான விஷயத்தையும் அரசர் சொன்னார். அதுலேருந்து வயனில் ருசி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கும், அதுக்கப்புறம் நம்மளும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜிமின் தான் சிரிச்சுக்கிட்டு சாராவை ஹக் பண்ணிக்கிறான். நீ எப்போ வருவேன்ட்டு உனக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் காத்துருங்க. இவ்வளோ நாளுக்கு உன்னை தூரத்துலேயே வச்சு பார்க்க போகிறோம். ஐயோ, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் ஒரு மாதிரி வெக்கப்படுறா. அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்க்குறான். இப்போது சாரா தான் சிரிக்கிறா. போங்க ஜிமின். சரி சரி, வா, கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகலாம் பேசிக்கிட்டே. இப்போது 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே தான் பொறுமையாக நடந்து போகிறாங்க பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே. இப்போ அவங்க பொறுமையாக நடந்து அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி தான் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் வராங்க. ஜிமின், நம்ம அங்கே போய் காத்தாட உட்காரலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக நடந்து வந்தா அங்கே ஏற்கனவே 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு சாரா தான் ஷாக் ஆகுறா. ஜிமின், இங்கே பாரு, அங்கே யாரோ உட்காந்துருக்காங்க 2 பேர். இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். ஆமாம், இந்த ராத்திரி நேரத்தில் யார் இங்கே 2 பேர் வரப்போகிறா, அது இந்த காட்டுக்குள்ளே? தெரியலையே, ஒருவேளை நம்மளை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் பயப்படுறா. அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீ வா, நம்மளை மாரி ஏதாவது காதலர்களாக இருக்கும். காதலர்களாக இருந்தால் அவங்க வெளியே சந்திக்கலாமே, நம்மளே மாரி ஏன் இப்படி சந்திக்கணும்? தெரியலையே, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் சாரா கூட்டிகிட்டு அங்கே ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நிற்கிறான். சாராவை நிற்க வச்சுட்டு 2 பேரும் பார்க்குறாங்க யாருன்ற மாதிரி. அது அவங்களுக்கு பின்னாடி பக்கம் தான் தெரியுது. ஜிமின், அவங்களோட முகமே தெரியலையே. எனக்கு மட்டும் தெரியுதா என்ன? இரு பார்ப்போம். அங்கே பார்த்தா ஒரு பையன்தான் உட்காந்துருக்கான், ஒரு பொண்ணு தான் அந்த பையனோட நெஞ்சில் சாஞ்சிட்டு அவ்வளோ உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ பேசுகிறாங்க போல். அவங்க உட்காந்துருக்கதை பார்த்தாலே நல்லாவே தெரியுது, அவங்க கண்டிப்பாக ஒருத்தரை அவ்வளோ நேசிப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஜாரா தான் சொல்கிறா. எனக்கும் அப்படி தான் தெரியுது, ஆனால் யாருன்றது தெரியலையே.
ம், நமக்கு எதுக்கு ஜிம்மின் அதெல்லாம்? நம்ம போயிடலாமா? ஒருவேளை நம்மள யாராவது பார்த்துட்டா? அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிம்மின் தான் எட்டி பார்க்குறான். இப்போது அந்த பையனோட கையில் தான் ஏதோ காப்பு மாதிரி இருக்குது. இப்போது சாரா போனவளை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் நில்லு, அந்த கையில் இருக்க காப்பை பார்க்கும்போது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எந்த காப்பை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் கேட்குறா. அங்கே பாரு, அந்த பையன் போட்டிருக்க கையில் பாரு. இப்போது சாரா தான் பார்க்குறா. எனக்கு எதுவும் தெரியலையே, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் யோசிக்கிறான். அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி திருப்பி பார்க்குறான். என்ன ஜிமின் ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 அடி முன்னாடி எடுத்து வைக்கிறான். அவங்க பேசுகிறது நல்லாவே கேட்குது. என்ன, நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. என்ன பேச சொல்கிற? நீ சொல்கிறது நடக்கவா போகுது? இப்போ இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ பயப்படுற? உனக்கு எல்லாத்துலேயும் விளையாட்டு. நான் சொல்கிறத இதுவாகவே எடுத்துக்க மாட்டியா? இங்கே பாருவேன். இப்போது இந்த பேரை கேட்டதும் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஜிமினுக்கும் ஜாராக்கும் செம்ம ஷாக்கு. வயனா அப்படின்ட்டு, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான். நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிப்ப, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். புரியுதா? எனக்கு புரியுது ஜங்குக். இப்போது ஜிமின் தான் ஜங்குக் இளவரசரே அப்படின்னு கத்திடுறான். இப்போது ஜங்குக்கும் வயன் தான் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே உட்காந்துட்டு இருந்தது ஜங்குக்கும் வயன் தான். இப்போது வயன் தான் ஜாராவும் ஜிமினையும் பார்த்துட்டு ஷாக் ஆகி டக்குன்னு எந்திரிக்கிறா. இப்போ ஜங்குக்கும் எந்திரிக்கிறான். ஓகே டாமி, இதோட நான் இதை முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நான் வேறு வழி இல்லை. சேனலில் ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. என்னால் என்னன்னு தெரில, டியூரேஷன் அதிகமாக வந்து அப்லோட் பண்ண முடில. ஆக்சுவலாக நேத்தியே வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நேற்று என்னால் வீடியோவும் போட முடியல. டியூரேஷனை நான் பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி போட வேண்டியதாக ஆயிடுச்சு. நான் அது என்ன ப்ராப்ளம்ட்டு நான் சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வர வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேவா? சாரிடா, ஆக்சுவலாக இது வந்து முன்னாடியே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. நேற்று அப்லோட் ஆக வேண்டிய வீடியோ என்னன்னு தெரில, எரர் ஆகிடுச்சு. சம்திங் இஷ்யூ ஆகிருக்கு. நான் அது என்னன்னு பார்த்துட்ருக்கேன். அதனால தான் வீடியோவை வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக சரியாக அப்லோட் பண்ண முடியல. சாரி ஃபார் த டிலே. அண்ட் நான் சொல்லிவிட்டு உங்களை வெயிட் பண்ண வச்சு ஏமாத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐம் ரியலி சாரிடா. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணிவிட்டு நான் ரெகுலராக உங்களுக்கு தரேன். ஓகேவாடா? இதுதான் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்னாச்சு ரெகுலராக வரலன்ட்டு. இதாண்டா ப்ராப்ளம் ஆக்சுவலாக. என்னன்னு தெரியல, என் சேனலை திருப்பி எப்போ நார்மல் ஆகணும் எனக்கு புரிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து வீடியோவே காமிக்கலன்னு சொல்கிறாங்க, ரீச் ஆகலைன்றாங்க. ஸோ நிறைய இஷ்யூ வந்து ஆகிட்டுருக்குடா. ஸோ நான் அதெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் சரி பண்ணிட்டேன். பட் நேற்று வந்து ஆக்சுவலாக என்னென்னா அதிக டியூரேஷன் வந்து அப்லோட் ஆகாமல் எரர் ஆகிடுச்சு. நேற்று போட்ட டைமிங்கில் மிஸ் ஆகி. அதனால தான் வந்து இன்றைக்கி நான் டியூரேஷன் வந்து கம்மி பண்ணி திருப்பியும் ரீஎடிட் பண்ணி நான் திருப்பியும் உங்களுக்கு கொடுக்குறேன்டா. ஸோ இதோட கண்டினியூவேஷன் நான் திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பார்ட்டி நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஐம் சாரி ஃபார் த டிலே. இதாண்டா சொல்லணும்னு நினச்சேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.